இங்க ஒருத்தர் அவரோட அக்காவோட கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருப்பாரு. இப்போ பல வருஷமா வந்து ஊருக்கு வராம வெளியூர்ல தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அக்காவோட கல்யாணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாமே இவருக்கு ஏதோ பழைய ஞாபகத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அக்கா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அவரோட வீடு தான் இது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து அவரோட தம்பியை வந்து பீச்சுக்கு கூட்டு போயிருப்பாரு. பீச்ல வந்து 2 பேரும் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வரும்போது வந்து ஒரு வாத்து பொம்மையை மரத்தினால செஞ்சு எடுத்துட்டு வந்து அவரோட தம்பிக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரு. இப்போ அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு கால் பண்ணிட்டு, எங்க அப்பா வந்து ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றாரு, நம்ம லவ் பண்றது வீட்டுல தெரிஞ்சிருச்சு, சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காரு, வந்து என்ன கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பா. இவரும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சமாதானம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவங்களோட தம்பியை வந்து அங்கேயே விட்டு போயிருப்பாரு. தம்பியும் வந்து அந்த வாத்து பொம்மையை வச்சுக்கிட்டு அங்கேயே கடல்லே தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். இப்போ போயிட்டு பார்த்தா தான் தெரியுதா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவரை பார்க்கணும் போல இருந்திருக்கும். அதனால சும்மா போய் சொல்லி வர வச்சிருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணிருக்காங்க. அதுல வந்துட்டு இப்போ அவரோட தம்பியை விட்டுட்டு வந்தோம் அப்படின்ற ஞாபகமே இல்லாம ஃபுல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவே தான் இருப்பாரு. திடீர்னு ஞாபகம் வந்து எந்திரிச்சு போயிட்டு பார்த்தா இப்போ அங்க வந்துட்டு அவரோட தம்பி இருக்க மாட்டார். அந்த வாத்து பொம்மை ஒன்று இருந்துச்சுல, அது மட்டும் தான் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். நம்மளோட தம்பி வந்து அப்படியே கடலுக்குள்ளேயே போயிட்டான் போல இருக்கு. நம்மளோட தப்புனால தான் நம்மளோட தம்பியை விட்டுட்டோம் அப்படின்ட்டு இவ்வளோ நாளா வந்து வெறும் கில்ட்டிலே தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அவரோட வைஃபோட தம்பி வந்திருக்கிறதுனால இப்ப பார்த்த உடனே அவரோட தம்பி ஃபீலிங் தான் வருது. அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி வந்து இந்த பொம்மை என்னோடது, நான் சின்ன வயசுல விளையாடினது அப்படின்னு சொல்வாரு. அவரோட அண்ணனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, ஒருவேளை தொலைஞ்சு போன தம்பி இவர்தானோ அப்படின்ட்டு ஸ்லீவ் இப்படி தூக்கி பார்த்தா அந்த மார்க் ஒன்று இருக்கும். தம்பிக்கு சின்ன வயசுல அடிப்பட்டதுனால கையில ஒரு மார்க் இருக்கும். அதே மார்க் இருக்கிறதுனால இப்போ கரெக்டா வந்துட்டு இவர் தான் நம்மளோட தம்பி அப்படின்ட்டு முடிவே ஆயிருச்சு. ஆனா வைஃபோட தம்பியா எப்படி ஆக முடியும் அப்படின்ட்டு வைஃபை கூப்பிட்டு கேட்டா, இப்போ இந்த பையனை வந்து நாங்க சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான்ட்டு நாங்க தான் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கா பயங்கர சந்தோஷம். கல்யாணம் ஆகிறது ஒரு சந்தோஷம் அப்படின்னா வந்து இப்போ இவ்வளோ நாளுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன தம்பி வந்து கிடைச்சிட்டானே அப்படின்றது அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. அவரோட வைஃப் கிட்ட இத்தனை நாளா என்னோட தம்பி வந்து உன் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு.